ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம் வாங்க. ஏஜே சமையல் குறிப்பு. இன்றைக்கி பார்க்க போவது நெய்ச்சோறு. 1 கிலோ ரைஸுக்கு 75 கிராம் தேங்காய் எண்ணெய், 75 கிராம் நெய் சேர்த்துக்கோங்க. லவங்கு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிவிடுங்க. 1/4 கிலோ வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குங்க. 4 பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா போட்டு நல்லா வதக்குங்க. 150 தக்காளி ஆட் பண்ணிடுங்க. அதையும் நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிடுச்சு. நான் 1/2 லிட்டர் பால், மீதி தண்ணி எல்லாம் 1க்கு 2 பங்கு கலந்து ஆட் பண்ணிடுங்க. கொதிக்கக்கூடாது, கொதிச்சா பால் ஒடிஞ்சிரும். கொதி வர கண்டிஷனில் எல்லா அரிசியும் ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா கலரி விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுருங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷத்தில் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா கிண்டிட்டு 10 நிமிஷத்துக்கு திரும்பி மூடி போட்டு விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா வெந்திருக்கும். லைட்டாக கலரி சாப்பாடை லெவல் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தம் போட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு தம் விடுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காயல்பட்டினம் நெய்ச்சோறு ரெடி. நெக்ஸ்ட் வீடியோவில் காயல்பட்டினம் பருப்பு சிக்கன் கிரேவி போடுறேன். ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். ஸ்டவ்வோடு சமைச்சு லவ்வோடு பரிமாறுங்கள்.